Hi all. இன்னைக்கு வந்து atoms and nuclei சாப்டரோட லெக்சர் நம்பர் 2ல இருக்கும். அண்ட் லாஸ்ட் லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேஜரான டாபிக்ஸ் தாம்சன்ஸ் அண்ட் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல்ஸை பற்றி பார்த்தோம். கரெக்டாக மாடல் ஆஃப் ஆட்டம் கரெக்டு தானே? இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது போர்ஸ் மாடல் ஆஃப் த ஆட்டம் தான். சரியா? ஸோ போர்ஸ் தான் வந்து ரூதர்ஃபோர்ட்ஸில் இருந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணார். அது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்னா என்னது? போர் என்னத்தை சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, த ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்மால் நியூக்ளியஸ் surrounded by negatively charged electrons that are moving around the nucleus in orbits. இது ஒன்றும் புதுசு இல்லை. கரெக்டாக? இது வந்து this is not new. கரெக்டு தானே? இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை தான் நம்ம ரூதர்ஃபோர்டும் சொன்னார். அப்புறம் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். Before that, it is found that an electron which is located far away from the nucleus has more energy and an electron close to the nucleus have less energy. இதை பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. கரெக்டாக? இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஆட்டம் வந்து இதானே, நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் தென் அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும். இப்போதைக்கு ஓகே 3 ஆர்பிட் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது லெட்டஸ் சே இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அண்ட் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த மூணுத்தில் இந்த எலக்ட்ரான் தான் க்ளோசஸ்ட்டு அண்ட் இதுதான் வந்து ஃபாரஸ்ட். கரெக்டாக? நியூக்ளியஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது இது அண்ட் ரொம்ப தூரமாக இருக்கிறது இது. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது இருக்குல்ல, தூரமாக இருக்கிற இதுக்கு தான் வந்து மோர் எனர்ஜி இருக்குமா. தூரமாக இருக்கிற எலக்ட்ரானுக்கு மோர் எனர்ஜி அண்ட் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானுக்கு லெஸ் எனர்ஜி. ஏன்னா கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக ஆக்ட் ஆகும். ஸோ அது மூவ் ஆகுற ஸ்பீடும் குறைஞ்சிருக்கும். ஸோ எனர்ஜியும் கம்மியாக இருக்கும். தூரமாக இருக்கிறப்போ நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். தெர்ஃபோர் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் போர்ஸ் ஆட்டமும் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டமும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல இல்லையா? அதே தான் சொல்கிறாங்க. ஸ்மால் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, அதுதான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும், அதை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இது எல்லாமே ரூதர்ஃபோர்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். அப்போ போர்ஸில் என்ன புதுசாக இருக்குன்னா 3 பாஸ்டுலேட்ஸ் மெயினாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், there is a positively charged nucleus at the center of the atom around which the electron revolves in the circular orbits. அகைன் அதே கதை தான். ஸோ சென்டரில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது, சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் அதை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? அண்ட் த required centripetal force is provided by Coulomb's force of attraction between the nucleus and the electrons. அதே தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு நம்ம ரூதர்ஃபோர்ட்ஸில் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே கூலம்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் இந்த செல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நடுவில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் கூலோம்பிக் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகி இந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இந்த பாஸ்டேட்டில் எந்த புது விஷயமும் இல்லை. நெக்ஸ்ட்டு, தி எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் சர்டைன் டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ் கால்ட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ். இங்கே தான் புதுசாக ஒன்று படிக்கிறோம். சரியா? அதாவது okay, let me complete the sentence. For which the total angular momentum of the moving electron is an integral multiple of h by 2 pi. Okay, fine. இப்போது வழக்கம் போல் நம்ம நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நியூக்ளியஸை சுற்றி வழக்கம் போல் ஆர்பிட்ஸ் இருக்கும் இல்லையா? அதையும் வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம போன ரூதர்ஃபோர்ட்ஸில் பார்த்த ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து சுற்றும்போது எனர்ஜி லாஸ் ஆகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியஸ் குறைஞ்சு நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துராதா அப்படின்னு நம்ம கேட்டோம். கரெக்டாக? அதுதான் ரூதர்ஃபோர்ட்ஸில் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூவாக பார்த்தோம். இப்போது இங்கே போர் அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இப்படி 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. they can move only in certain discrete orbits. இதில் செலக்டிவான ஆர்பிட்ஸில் மட்டும்தான் சுற்றும். அப்போ இதில் எந்த ஆர்பிட்டில் சுற்றும் அப்படின்னு கேட்டால்,
எந்த ஆர்பிட்டில் இதோட ஆங்குலர் மொமெண்டம், அதாவது எல், இதோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் h/2π, அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள். இங்கே வந்து n இஸ் அன் இன்டீஜர், இட் கேன் பி 1 2 3 எக்ஸெட்ரா. சரியா? இந்த கண்டிஷன் எந்த ஆர்பிட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆர்பிட்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரான் சுற்றும். ஓகேவா? அதான் இந்த செலக்டிவான ஆர்பிட்ஸ். திஸ் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபை. இப்போது இந்த மேபி இந்த ஆர்பிட்டில் வந்து h/2πயாக இருக்கலாம், இந்த ஆர்பிட்டில் வந்து 1.5 × h/2πயாக இருக்கலாம், இதில் வந்து 2 × h/2π, இங்கே 3 × h/2π அப்படின்னா லெட்டஸ் இருங்க நான் இதை போட்டு எழுதுகிறேன். h/2π இது வந்து 1.5 × h/2π, இது வந்து 2 × h/2π, இதை வந்து 3 × h/2πன்னு வச்சுக்கலாமே. இப்படி இருந்துச்சு அப்படின்னால் இதில் இது வந்து வராது, இது தப்பு. ஏன்னா இது இன்டீஜர் இல்லை, இது இன்டெக்ரல் மல்டிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆர்பிட் இருக்குல்ல, ஏதாவது இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேனே, இந்த மாதிரி இருக்கிற ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் சுற்றினா தான் அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகி இதுக்குள்ளே வந்து விழும். மீதி இருக்கிற h/2π 2h/2π 3h/2πன்னு ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π வந்து ஆங்குலர் மொமெண்டமாக இருக்குது அப்படின்னா அப்போது அந்த மாதிரி சுற்றி உள்ளே விழாது, எனர்ஜி லாஸ் ஆகாது அப்படின்னு தான் போர் சொல்கிறாரு. ஓகேவா? இங்கே இந்த ஹெச் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் என்சிஆர்டியில் இருக்கும், மறக்காமல் என்சிஆர்டி எடுத்து ரீட் பண்ணுங்கள், என்சிஆர்டியில் போட்டிருக்கும் அண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹெச்ங்கிறது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? இது ரெண்டாவது பாஸ்டுலேட். மூணாவது பாஸ்டுலேட் என்ன? When electron jumps from one stationary orbit of higher energy to another stationary orbit of lower energy, it radiates as a single photon of frequency nu. ஓகே, திருப்பியும் அதே நம்ம ஆட்டமை வரைவோம். இது நியூக்ளியஸ் 1 2 3. ஓகேவா? சும்மா நான் 3 ஆர்பிட் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போது லெட் அஸ் சே இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. சரியா? இது வந்து ஒரு எலக்ட்ரானு. இப்போது இங்கேருந்து இந்த எலக்ட்ரான் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம், இங்கேருந்து ஓகே க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து இந்த எலக்ட்ரான் லோவர் எனர்ஜிக்கு வருது, இங்கே வருது, இங்கே வந்துருச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, ஆட்டமை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதுவே ஆட்டம் கிட்ட வரும்பொழுது எனர்ஜி கம்மியாயிடும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து ஹை எனர்ஜி இருக்கும், இது ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட். இங்கே லோ எனர்ஜி இருக்கும், இது ஒரு லோ எனர்ஜி ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஒரு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு, ஒரு ஹை எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஒரு லோ எனர்ஜி ஆர்பிட்டுக்கு அது வந்திருக்குன்னா அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அது வெளியே விட்டுருக்கணும்ல. ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆனால் தானே எனர்ஜி குறையும். ஸோ அந்த லாஸ் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோட்டானாக வெளியே வந்துவிடும். ஃபோட்டான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைட். ஓகேவா? லைட்டோட பார்ட்டிக்கல் ஃபார்மை தான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும்? நியூ இருக்கும். ஓகேவா? நியூங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரேடியேட்டட் ஃபோட்டான். இது வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட். பேக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டான் தான் வந்து லாஸ் ஆகும். சரியா? ஸோ ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்போ அங்கேருந்து ஃபோட்டான் லாஸ் ஆகும் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி நியூன்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃபோட்டானோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஹெச் நியூ. இதுதான் எனர்ஜி ஆஃப் தி எமிட்டட் ஃபோட்டான்.
ஓகேவா? ஸோ 3 பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம். என்னென்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் தான் இருக்குது, அது சென்டரில் இருக்குது, அண்ட் அதை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி ரிவால்வ் ஆகுதுன்னா ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தேவை. அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக அதுதான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக யூஸ் ஆகுது. அடுத்த பாஸ்டுலேட்டில் நம்ம அந்த போன ரூதர்ஃபோர்ட் மாடலில் உள்ள ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணியிருக்கோம். சுற்றி அது திருப்பி போய் நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துராதா அப்படிங்கிற டவுட்டுக்கு இந்த கண்டிஷன், அதோட ஆங்குலர் மொமெண்டம் ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π இருந்தால் அப்படி ஆகாது அப்படின்றத போர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு ஹையர் எனர்ஜியிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்போ இல்லை ஜம்ப் பண்ணுறப்போ ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் அது இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் இருக்கும். இதை மென்ஷன் பண்ணிடுறேன். லைட், ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் லைட், ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி நியூ அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து ஹெச் நியூ அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஹெச் என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் போரோட மாடல். ஸோ இப்போ போரோட மாடல் என்ன, அது என்ன சொல்ல வருது, அண்ட் அது முந்தைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வருவோம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. ஒரு சில ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட். இதை நம்ம அப்படியே டிரைவ் பண்ணலாம். சரியா? ஸோ லெட் அஸ் சே இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்? இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், ஓகேவா? இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்ரு சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, கரெக்டு தானே? ஸோ இங்கே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா K Q1 Q2 by R². K into Q1 Q2 by 1 second. சின்னதாக எழுதிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். இங்கே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரெக்டா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா K Q1 Q2 by R² எழுதிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு கேனா என்னென்னு எழுதிடுறேன் மேலே. கேங்கிறது 1/4πε0. ஓகே, சாரி, ε0 கீழே. ε0 இதோட வேல்யூ 9 × 10⁹. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு சென்ட்ரிபெட்டல் இதோட மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் என்ன? v²/r. v²/r, கரெக்டா? ஓகே, ஃபைன். இங்கே Q1 அண்ட் Q2 என்னது? ரெண்டு சார்ஜஸ். இங்கே என்னென்ன ரெண்டு சார்ஜஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1, சரியா? இதை வந்து Q2ன்னு எடுத்துக்கலாம், எலக்ட்ரானோட ஒரு சார்ஜ், சரியா? இப்போது Q1 அப்படின்னா அது நியூக்ளியஸில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதானே எடுக்கணும். எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்? ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னா Z × E. அதாவது இப்போ ஈங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ்னா Z × E தான் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். எப்படி அப்படின்னா இப்போது Z அப்படிங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர். அண்ட் E அப்படிங்கிறது வந்து ஒன் செகண்ட், E is equal to 1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா? இதுதான் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் 1 புரோட்டான் ஆர் 1 எலக்ட்ரான், சரியா? ஃபைன். ஸோ அப்போது ஒன் ஆஃப் த சார்ஜஸ் என்னது? E. ஏன்னா அது வந்து நம்மளோட இது சாரி. ஸோ ஒன் ஆஃப் த சார்ஜஸ் வந்து E அண்ட் அனதர் ஒன் இஸ் Z times E. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். K × ZE × E by R² equals mv²/r. ஸோ நமக்கு இப்போது இங்கேருந்து என்ன தெரியும்? சரி, ஓகே, இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், சரியா? அடுத்தது நமக்கு வந்து போர்ஸ் மாடல்லேருந்து என்ன தெரியும்? L = nh/2π, கரெக்டா? தெரியும். ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா mvr, கரெக்டாக? ஈக்குவல் டு nh/2π.
ஸோ இப்போ இங்கேருந்து V equal to wait minute okay V is NH by 2 pi mr. So இது one of the equation number 2. இப்போது பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னால் 2 1க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நோ substitute 2 in 1. இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் ஸ்கொயர் ஆர்லாம் கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இப்போது இந்த விங்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னால் நமக்கு ரேடியஸோட ஃபார்முலா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அது ரேடியஸோட ஃபார்முலா என்னன்றதை நான் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி டிரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் ஃபைனல் ரிசல்ட் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு nth ஆர்பிட், அதாவது நம்ம பார்த்தோம்ல சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், அந்த மாதிரி n ஆர்பிட்ஸ் இருக்கலாம். ஸோ nth ஆர்பிட்டோட ரேடியஸ் ஓட ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை z பை m/e ஸ்கொயர். சரியா? இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த ஃபார்முலாவை அப்படியே மக்கடிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. அப்போ எந்த ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எப்படி எப்சிலான் வந்துச்சு, இங்கே கே தானே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 1/4 எப்சிலான் நாட்டை இந்த கேல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்படி தான் இந்த இடத்துல எப்சிலான் நாட்ன்றது வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னால் R is proportional to n square by z. அவ்வளோதான். இப்போ ரேடியஸ் வந்து இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டால், ஏன்னா மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான். மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸும் கான்ஸ்டன்ட்டு, இது மொத்தமுமே கான்ஸ்டன்ட். 1 minute. இது மொத்தமுமே கான்ஸ்டன்ட். ஸோ இது ப்ரொபோர்ஷ்னல் அண்ட் இது வந்து R is nothing but 0.529 n square by z ஆம்ஸ்ட்ராங். சரியா? இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதுதான் முக்கியம். இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஆக்சுவல் ஃபார்முலா. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ பேசிக்லி ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n square by z and the constant is 0.529 if it is in Armstrongs. சரியா? இல்லைனா நீங்கள் இந்த 10 to the powers adjust பண்ணால் you can get in nanometers also. ஓகே, ஃபைன். இது ரேடியஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா வெலாசிட்டி. இப்போ அது இன்னும் சிம்பிள். இப்போது அங்கேருந்து ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, அதாவது v equal to nh by 2 pi mr. am I right? nh by 2 pi mr. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஆரை சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே இந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வியோட ஃபார்முலா வந்து கிடச்சிரும். ஸோ அப்படி வியோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, v அப்படின்னு என்னது? வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட். அதாவது இங்கே நான் வரைஞ்சிருக்கேன்ல, இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னால் அது எந்த வேகத்தில் ரிவால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் v. சரியா? ஸோ வியோட ஃபார்முலா என்னது? ZE ஸ்கொயர் பை 2n h எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. இங்கேயும் எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. அப்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? v is proportional to z by n. அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக என்ன வரும் அப்படின்னா v equal to 2.2 into 10 to the power 6 z by n meter per second. ஓகேவா? ஸோ 2.2 into 10 to the power 6. அதனால் மிச்சம் எல்லாமே பாருங்கள், இங்கே வந்து இந்த இது n h எப்சிலான் நாட் இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா?
ஸோ அதனால் ஃபைனல் ஃபார்முலா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன், ஓகேவா? இது nth ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட வெலாசிட்டி. ஸோ இப்போ வெலாசிட்டி கிடச்சிருச்சு. அடுத்தது எனர்ஜி பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி, ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? சிம்பிளாக அங்கேருந்து போவோம். ½ mv². வினா என்ன? நம்ம போன இதில் தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ வி வந்து 1 செகண்ட். ஸோ v is equal to ZE² by 2NH epsilon naught. 2NH epsilon naught, கரெக்டாக? ஸோ இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ½ into m into ZE² by 2NH epsilon naught the whole square அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தால் kinetic energy equal to Z² epsilon naught power 4 into m divided by 8 epsilon naught square h² n² அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வரும். ஜஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணாலே இதுதான் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பார்ப்போம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. இங்கேயும் ஒன்றும் பெருசாக முக்கியம் இல்லை. இந்த Z² by n² ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது தான் முக்கியம். கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு Z² by n². அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஃபோர்ஸை பொறுத்து மாறும், கரெக்டாக? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் நமக்கு வேறு பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் மெயின். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜினா U இஸ் நத்திங் பட் 1/4 epsilon naught, அதாவது PE, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு U ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q1 Q2 by R. ஓகேவா? இதுதான் மெயின் ஃபார்முலா. இப்போ இங்கே ஆரை மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அண்ட் இங்கே வந்து ஆரோட வேல்யூ என்னது? n² h² epsilon naught by z. அந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதணும். n² h² epsilon naught by z pi m e². ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேடியஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 1/4 epsilon naught into z into e² divided by கீழே வந்து n² h² epsilon naught மேலே z into pi into m into e² அப்படின்னு வரும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கேன்சல் அவுட்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா z² ஒரு e⁴ m e⁴ m by 4 epsilon naught square h² n² அப்படின்னு வரும். அண்ட் இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைனும் போடணும், ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான், ஓகேவா? நம்ம சிம்பிளான ஃபார்முலாவில் ஜஸ்ட் ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுங்கிறது ஒரு அட்ராக்டிவான ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே நெகட்டிவ் சைன் போடுவோம். இன்ஃபேக்ட் கிராவிடேஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா -gm1m2/r தான் நம்ம எழுதியிருப்போம், கரெக்டாக? ஸோ அதே காரணத்துக்காக தான் இங்கேயும் மைனஸ் சிம்பிள் போடுறோம், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருச்சு, கைனடிக் எனர்ஜி கிடச்சிருச்சு. இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதே கதை தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு z² by n² மைனஸ் ஆஃப் z² by n², சரியா? ஸோ இந்த ரெண்டுத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி தான் என்னது? ஒன் செகண்ட். ஓகே, ஃபைன். Total energy is nothing but
kinetic energy plus potential energy which is equal to நம்ம kinetic energy என்னன்னு கண்டுபிடிச்சோம் z square e power 4 m by 8 epsilon naught square h square n square அடுத்து potential energy sorry இது kinetic energy potential energy வந்து plus of minus z square e power 4 m by 4 epsilon naught square h square and n square கரெக்டா ஸோ இதை இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் z square epsilon naught power 4 m by sorry just a minute total energy equal to kinetic energy plus potential energy which is equal to z square epsilon naught power 4 m by 8 n square h epsilon naught square h square n square plus potential energy oda formula z square e power 4 m by 4 epsilon naught square h square n square ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணோம் அதாவது ஜஸ்ட் இந்த அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு z square epsilon naught for 4 m by 8 epsilon naught square h square n square with a minus sign வரும் நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதான் நமக்கு ஆன்சராக வரும் அண்ட் இதுதான் டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா ஸோ இங்கே டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது z square e square m by 8 epsilon naught square h square n square கரெக்டா இது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் z square e square m by 4 epsilon naught square h square n square ஓகேவா இதான் ஃபார்முலா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் z square e square m by 8 epsilon naught square h square n square ஓகேவா இதுதான் டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா ஸோ இப்போது நமக்கு 3 ஃபார்முலா கிடச்சிருக்கு கரெக்டாக இதில் நமக்கு முக்கியமானதே டோட்டல் எனர்ஜி தான் சரியா this is important than kinetic energy or potential energy நம்ம தனித்தனியாக கன்சிடர் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் தான் நமக்கு முக்கியம் ஓகேவா ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா என்னது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி நம்ம ஜென்ரலாக கேபிட்டல் இ தான் போடுவோம் ஓகேவா ஸோ just capital E is nothing but minus 13.6 z square by n square electron volt இதுதான் main formula so this is what you have to remember எனர்ஜி பொறுத்த அளவில் இப்போ நீங்கள் இந்த பேஜ்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜிக்கு நடுவில் ஜஸ்ட்டு சைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது ஒரு ரிலேஷனாகவே நம்ம எழுதலாம் E is nothing but negative of kinetic energy அதே மாதிரி பார்த்தால் நம்ம இந்த கைனட்டிக் எனர்ஜியை ஒரு -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் -2 டைம்ஸ் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம் அதுதான் எனர்ஜி இல்லையா ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 2 டைம்ஸ் டோட்டல் எனர்ஜி ஸோ இந்த மூணுமே வந்து நமக்கு தேவைப்படுற ரிலேஷன்ஸ் சில கொஸ்டின்ஸில் இது ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இப்போது நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் நான் சொல்லணும் அதுதான் 1 minute ஓகே அந்த புது டாபிக்கு பேர் தான்
distance of closest approach. ஓகேவா, distance of closest approach. இது ஒன்றும் இல்லை, let us say இங்கே வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த நியூக்ளியஸை நோக்கி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் உங்களுக்கு தெரியலன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஹீலியம் அயான் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சரியா? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, திஸ் இஸ் நத்திங் பட் நியூக்ளியஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அப்போ இது ரெண்டும் ரிப்பல் பண்ணும்ல. ஸோ இப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வேகமாக வந்து மோத வருதுன்னா அது கொஞ்சம் தூரம் வந்து ரிப்பல் ஆகி போயிடும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் இட் கேன் கம் டு த நியூக்ளியஸ். அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ். இதை தாண்டி ஆல்ஃபா பார்ட்டிக்கலால் கிட்ட வர முடியாது. ஸோ இதை தான் நம்ம R0 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, K into 2ZE² by கைனடிக் எனர்ஜி. சரியா? இதுதான் ஃபார்முலா. ஆர் இதை 1/4πε0 2 into ZE² by கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா அண்ட் விஷயம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். அக்கார்டிங் டு போர்ஸ் theory, the momentum of an electron. ஓகே, momentum இல்லை, இது angular momentum of an electron revolving in the 4th orbit of hydrogen atom is simple. அந்த ஃபார்முலாவில் இருக்கிற டைரக்ட் கொஸ்டின் அண்ட் இது இன்ஃபேக்ட் JEE 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? திஸ் இஸ் ஃப்ரம் JEE Mains 2024. ஸோ ஆன்சர் என்ன? ஜஸ்ட் NH/2π அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? N is 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4H/2π அண்ட் கேன்சல் பண்ணிட்டா ஜஸ்ட் 2H/π. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் டக்குன்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். In an alpha particle scattering experiment, the distance of closest approach for the alpha particle is 4.5. அதாவது R0 is 4.5 into 10 to the power minus 14 meter. ஓகேவா? If the target nucleus has an atomic number 80, அதாவது Z is 80னா then the maximum velocity is how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி நமக்கு ஃபார்முலா என்னது? R0 is equal to K into 2 into ZE² by kinetic energy. கரெக்டா? ஸோ kinetic energy equal to half mv²ல half mv². கரெக்டா? ஸோ ஜஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி இடத்துல half mv² சப்ஸ்டியூட் பண்ணால் பை mv², இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக? மேலே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போது இங்கே இருக்கிற இந்த வியை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி ஆல்ரெடி எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/4πε is equal to, அதாவது K is equal to 9 into 10 to the power 9 இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மாஸ் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் M is nothing but 6.72 into 10 to the power minus 27 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட K இருக்குது, Z இருக்குது, E நமக்கே தெரியணும், இட்ஸ் 1.6 into 10 to the power minus 19, E தெரியும், அண்ட் தென் மாஸும் தெரியும், ரேடியஸும் தெரியும். கரெக்டாக? ஸோ V மட்டும்தான் அன்னோன். இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் ஆன்சர் எந்த டேர்ம்ஸில் இருக்குது? இது ஆன்சரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா x into 10 to the power 5 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 156 into 10 to the power 5 வரும். ஓகேவா? இது மீட்டர் பர் செகண்ட், இதுதான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சுவலி 156. ஸோ இதை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கரெக்டாக என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.